அண்ணா வணக்கங்கண்ணா. இந்த ஃபார்ம் எங்க இருக்குங்கண்ணா? இங்க ஃபார்முக்கு வரணும்னா எப்படி வருதுங்க? இது திருப்பூர் மாவட்டம்ங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கம் கொழும்புல அமைஞ்சிருக்குதுங்க. நீங்க கொழும்பு வந்து வெற்றி ஃபார்ம்ஸ் எங்கன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கெடா குட்டி அந்த மாதிரி வளர்த்திட்டு இருக்கீங்க. இந்த குட்டியெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்கண்ணா நீங்க? நாங்க பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஆடு இருக்கிற பக்கம் வாங்குறோமுங்க, சந்தையிலையும் வாங்கிக்கிறோமுங்க. சந்தை பாத்தீங்கன்னா நரிக்கல்பட்டிங்க, கன்னிவாடி, மலர்மேடுங்க, இந்த மாதிரி சந்தைகளை போய் நாங்க குட்டி வாங்குறோம். ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ நம்ம நார்மலா விவசாயிங்க கிட்ட வாங்குறப்போ எந்த தொந்தரவும் இருக்காதுங்கண்ணா. நம்ம போய் சந்தையில வாங்கிட்டு வரலாங்களா? சரி. அப்படி சந்தையில வாங்குறப்போ அது என்ன மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்குறது, என்னெல்லாம் செக் பண்ணி வாங்குவீங்கண்ணா? என்ன செக் பண்றோம்னா, நம்ம மூப்புண்ணு இருக்குதா, இல்லை வாய்ப்புண்ணு இருக்குதா, வாய் சப்பை இருக்கு, நோய் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க. அந்த குட்டி ஆரோக்கியமா இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சு நல்லா குட்டியை நீட்டு போக்கான குட்டியை நாங்கள் பார்த்து தேர்ந்தெடுப்போம். ஓகேங்கண்ணா. அப்போ நீங்க செலக்ட் பண்றப்போ அதோட வெயிட் எவ்வளவு இருந்தா அது ஓகேவா இருக்குங்கண்ணா? அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோ 5 கிலோ ரேஞ்ச் இருந்தா தான் அது குட்டி நாங்க வாங்குவோங்க. ஓகேங்கண்ணா. அண்ணா இப்போ 14-15 கிலோ நீங்க இங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப எடுத்துட்டு வந்தா இப்ப எனக்கே நீங்க விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. விக்கிறீங்க அப்படின்னா நான் அந்த 14-15 கிலோ குட்டி நான் வாங்கிட்டு போயிட்டு எவ்வளவு நாள் வளர்த்தணும்னா அங்க வந்துட்டு எவ்வளவு வெயிட் வந்தா நான் வந்துட்டு விற்கணும்? பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 14 கிலோ 5 கிலோ ரேஞ்சில் நம்ம குட்டி வாங்கினோம்னா ஒரு 90 நாள் வளர்த்தினா போதுங்க. ஓகே ஓகேங்க. அந்த 90 நாள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாசம் வந்து உங்களுக்கு ஒரு 3 கிலோ அந்த ரேஞ்சில் அது வளருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ ரேஞ்சுக்கு வருங்க. அதே போல் மறுக்க 3வது மாதமும் அந்த 5 கிலோ ரேஞ்ச் வருங்க. நம்ம வாங்கும் போது 5 கிலோ வெயிட் இருக்குங்க. நம்ம அந்த 3 மாதம் ஏறும் போது 5 கிலோ வெயிட் ஏறிடுங்க. ஓகேங்கண்ணா. ஒரு 30 கிலோ 31 கிலோ ரேஞ்ச் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்க. ஆனால் நான் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட குட்டி வாங்கிட்டு போயிட்டேன். குட்டி வாங்கிட்டு போன உடனே நான் என்னெல்லாம் பண்ணணும்னா, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த வெயிட் வந்துடும் அப்படின்ட்டு, இந்த வெயிட் வரணும்னா எந்த மாதிரி தீவனம் எல்லாம் கொடுக்குறதுங்க? தீவனம் கலப்பு தீவனம் தானுங்க. இந்த கலப்பு தீவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, இந்த பொட்டு வகை, இதுக்கெல்லாம் ஒரு 10 ரகம் அதில் இருக்குங்க. அந்த தீனியை கொடுத்தாலே போதுங்க. ஓகேங்கண்ணா. நான் இப்போ வாங்கிட்டு போய் என் ஃபார்ம்ல விட்டுறேங்கண்ணா. விட்டுனே முதல்ல ஏதாச்சும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா என்னெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுங்க? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து குட்டி வாங்கிட்டு போன ஃபர்ஸ்டே வந்துங்க 3 நாளைக்கு தொடர்ந்து சளி மருந்து கொடுக்கணுங்க. சரிங்க. அந்த சளி மருந்து கொடுத்த பின்னாடி ஒரு 10வது நாள் குடல் புழு நீக்க மருந்து வந்து கொடுக்கணுங்க. ஓகே ஓகேங்க. அது கொடுத்ததே மறுக்க 10 நாள் கரைச்சு நீங்க இந்த டிடி போடலாமுங்க. அது போட்டு முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம குட்டி நல்லா ஆரோக்கியமா வருங்க. ஓகேங்கண்ணா. இப்போ ஒரு ஃபார்ம்ல நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு ரேட் போட்டு குட்டி வாங்கியிருக்கோங்க. நம்ம 3 மாசம் கழிச்சு விக்கிறப்போ நம்ம ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் 3 மாசம் கழிச்சு விக்கிறப்போ எனக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குங்கண்ணா? நம்ம குட்டி வாங்கும் போது ஒரு 7 ரூபா 7,500 ரூபா வச்சு நம்ம குட்டி வாங்குறோமுங்க. நம்ம விற்கும் போது ஒரு 10 ரூபா 12 ரூபா ரேஞ்சுக்கு வித்தோம்னா தான் நமக்கு அந்த செலவெல்லாம் போக நம்மளுக்கு குட்டிக்கு ஒரு 2 ரூபா ஒரு 1,500 ரூபா கிடைக்குங்க. ஓகே ஓகேங்க. ஒரு 50 குட்டி மேட்சம்னா ஒரு 75,000 ரேஞ்சு கிடைக்குங்க. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ நம்ம நாட்டாடு இந்த மாதிரிலாம் வளர்த்துறப்போ பசுந்தீவனம் அந்த மாதிரிலாம் தேவைப்படுதுங்க. இப்போ செம்மறியாட்டுக்கு அந்த மாதிரி தேவைப்படுங்களா, இல்ல வரத்தீனி இந்த மாதிரி வந்துட்டு கலப்பு தீவனம் இந்த மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாமா? இல்ல அந்த தீனியெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நம்ம வந்து இந்த தீனி இந்த பருப்பு வகைங்க, 2வது கடலக்கொடிங்க, வெள்ளசோளத்தட்டு இருந்தாலும் கொடுக்கலாமுங்க, வைக்கப்பில் கொடுக்கலாங்க. வைக்கப்பில் கொடுத்தா இடையில நல்லா சாப்பிடுங்க. வைக்கப்பில் மக்காச்சோளத்தட்டு அரைச்சும் கூட போடலாமுங்க, அதுவும் சாப்பிடு. வெள்ளசோளத்தட்டு இருந்தா அரைச்சு போடலாமுங்க. இந்த மாதிரி தீனி இருந்தாலே நம்ம அதுக்கு போதுமானதுங்க. ஓகேங்கண்ணா. தண்ணி ஆடுங்களுக்கு தண்ணி எப்படி வச்சிருக்கீங்கண்ணா? தண்ணி வந்துங்க நம்ம 24 மணி நேரம் அதுக்கு தண்ணி இருக்கணுங்க. நல்லா டெய்லியும் வந்து அன்றாட அதை கிளீன் பண்ணி தண்ணி மட்டும் கிளீன் பண்ணி தண்ணி விட்டுருவானுங்க. தண்ணி தான் அதுக்கு மெயினுங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் நாங்கள் மாட்டி இருக்கிறோமுங்க. இந்த தண்ணி வந்து எப்போதுமே இதே மாதிரி இருக்குங்க. இதில் தண்ணி குறைஞ்சா இதில் வந்துட்டே இருக்குமுங்க. வந்து இந்த தண்ணி வந்து எல்லாத்துக்கும் இந்த 3 இதுக்கும் போய்க்குங்க. எல்லாம் வந்து குடிச்சுக்கும் குட்டியை. எல்லா குட்டிகளும் தண்ணி குடிக்க மறுக்க வந்துட்டே இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்குங்க. இது பிரச்சனையே இல்லைங்க. நம்ம அப்பப்போ கழுவி விட்டால் போதுங்க, அது வாட்டில் ஆட்டோமேட்டிக் தண்ணி வந்துட்டு இருக்குங்க. அண்ணா இப்போ நான் எனக்கு வந்துட்டு குட்டி வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி வைக்கணுங்களா, இல்ல உங்க ஃபார்ம்ல எப்பயும் குட்டி ஸ்டாக் இருக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரிப்பு குட்டி வந்து நிறைய வருமுங்க. அப்பப்ப புக் பண்ணிடுவாங்க, வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க குட்டி தனியா வாங்கிட்டு வந்து நிப்பாட்டி உங்களுக்கு நாங்க கால் பண்ணிடுறோம். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ நான் நேர்ல வந்ததை எடுக்கணுங்களா, இல்ல நான் எந்த ஊரா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்களா, இல்ல குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுங்களா? கிடையாதுங்க. நீங்க வர முடிஞ்சா வரலாமுங்க. வந்து ஃபார்ம்லயே பார்த்து குட்டி எடுத்துக்கலாம்.
இல்ல அப்படி வரலைன்னா நாங்க டெலிவரி அங்கேயே பண்ணிடுவோங்க. அங்கே உங்களுக்கு எத்தனை குட்டி வேணுமோ அதை நீங்க போன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நாங்க கொண்டாந்து உங்க இருப்பிடத்திலே நாங்க இறக்கி விட்டு வந்துடுறோம். ஓகேங்கண்ணா. இப்போ எனக்கு குட்டி வேணும் அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுங்கன்னா உங்க மொபைல் நம்பர் சொல்லிருங்க. என் மொபைல்ல பாத்தீங்கன்னா 98 42 53 8003ங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு குட்டி வேணும்னா நீங்கள் இங்கே வரலாம், இல்லை அங்கேயே இருப்பிடத்துக்கு கொண்டு வந்துருங்கன்னு சொன்னால் நாங்கள் கொண்டாந்து அங்கே இறக்கி விட்டு வந்துடுவோங்க. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நான் உங்ககிட்ட குட்டி வாங்கிட்டு போறேன் இல்லைங்கண்ணா. இப்போ நானும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் மேய்ச்சி தீவனம் போட்டு ஒரு வெயிட்டுக்கு கொண்டு வந்துட்டுன்னு வைங்க. ஆமாங்க. அது எனக்கு விற்க தெரியல அப்படின்னா நான் எப்படிங்கண்ணா நீங்க வந்துட்டு குட்டியை நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிறீங்களா? கண்டிப்பா நாங்க வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்க வந்து குட்டி எடுத்துக்கோங்க, நாங்களே எடுத்து நாங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ரகமான குட்டி மட்டும் தான் இருக்கு. சரிங்க. இது என்ன ரகமான குட்டி வந்துட்டு நீங்க எங்களுக்கோ இல்ல நீங்க வளர்த்துறது இது வந்துட்டு எடுத்து வச்சிருக்கீங்க, ஏன் வந்துட்டு பர்டிகுலரா இந்த ரகத்தை மட்டும் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடுங்க, நம்ம உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி தான் இப்ப வாங்குவாங்க கடையில. பூரா மேச்சேரி குட்டி தான் நம்ம கிட்ட இருக்கிறது, பூரா மேச்சேரி தானுங்க. அதே போல நான் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கறதும் மேச்சேரி குட்டி தான் வாங்கி கொடுப்பேனுங்க. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு அதான் வந்து கறிக்கடைகளை வாங்குறாங்க. மற்ற ரகம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நாட்டாடுக, தலைச்சேரி இந்த மாதிரி நிறைய ஆடுங்க வந்து வளர்த்துறாங்க. இப்ப நம்ம செம்மறி ஆடு வளர்த்துறோம் இல்லைங்க, செம்மறி ஆடு கெடா குட்டியா வளர்த்திட்டு இருக்கோம். ஆமாங்க. இது வந்துட்டு விற்பனை வாய்ப்பு எப்படிங்கண்ணா இருக்கும்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து லோக்கல்லையும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு விசேஷம் இதுக்கெல்லாம் வந்து நான் 10 கிடாய் 5 கிடாய் இப்போ வேணும்னா வாங்கிட்டு போயிடுறாங்க. இல்லை எங்களையே கொண்டாந்து நீங்கள் அங்கேயே அண்ணன் மார்க்கெட் என்ன நிலவரத்துக்கு கொடுப்பீங்க சொல்கிறாங்க கேட்டாங்கன்னா அதே நிலவரத்துக்கு நாங்கள் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த மார்க்கெட் நிலவரங்கிறது வருது ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குமாங்கண்ணா? இல்லை பீக் டைம் இதுக்குன்னு ஒரு பீக் டைம் இருக்கு, இது வந்துட்டு இதாக இருக்கும். இப்போ நான் விற்கணும் அப்படின்னா இந்த டைம்ல விற்றனா லாபமாக இருக்கும், இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான்ப்பா ரேட் போகும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குங்களா? பார்த்தீங்கன்னா தீபாவளிங்க, கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜானுங்க, பக்ரீத் இந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல விலைக்கு விற்குங்க. ஆனா இப்போ நாம வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் தவிர வேற ஒரு செட்டப் வந்துட்டு அங்க வச்சிருக்கீங்க. அது எதுக்காக வந்துட்டு அந்த செட்டப் வந்துட்டு பண்ணீங்கன்னா அதனால என்ன யூஸ்ங்கன்னா அது எவ்வளவு செலவாச்சுங்க? அது பாத்தீங்கன்னா நாங்க எடுத்து ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு அன்னைக்கு செலவு பாத்தீங்கன்னா ஒரு 75,000 வந்துச்சுங்க. 2 எண்ணம் பண்ணியிருக்கிறவங்க, ஒவ்வொன்று 35 ரூபாய்ங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறவங்க. அது பண்ணியிருக்கிறோம்னா அது இந்த பொடி குட்டி வாங்கிட்டு வரும்போது நாங்கள் அதில் விட்டுருவோங்க. அதில் விட்டு அதுக்கு தீனி செட் பண்ணி அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தீனி செட் பண்ணி மருந்து ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு தான் அப்புறம் மேலே செட்டை மேலே ஏற்றுவோங்க. ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ அந்த கூண்டு ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்கண்ணா? நாம வந்து பழைய காலத்துல பட்டி மாதிரி ஒன்று பண்ணுவோம், ஆனால் நீங்க பட்டி மாதிரி கேஜில வந்து பண்ணிருக்கீங்க. சரி, அதுல என்ன ஸ்பெஷலுங்க? அது பாத்தீங்கன்னா நம்ம பட்டி படல் எல்லாம் வச்சிருக்கலாமுங்க. அது 2 ஆள் வேணுங்க தூக்கி மாத்துறது. இது அப்படி கிடையாதுங்க, ஒரே ஆள் வந்துங்க நம்ம இடம் மாத்தி போட்டுக்கலாங்க. அந்த சாணி அன்னைக்கு விழுதுன்னா மறுநாள் மாத்தி போட்டோம்னா அது ஒரு பக்க சாணி ஆயிக்குங்க. மாத்தி போட்டுக்கலாங்க. ஒரே கடையில் இல்லாம அது வந்து தள்ளி நம்ம ஒரே ஆள் தள்ளிக்கலாங்க. அந்த மாதிரி நாங்க பண்ணி அது வந்துட்டு அப்படியே தள்ளிட்டு போறது சிஸ்டம் தான். அது ஒரு ஆள் தள்ளி அங்க தள்ளிக்க முடியும், ஒரே ஆள் தள்ளிக்கலாமுங்க. ஒரு ஆள் தள்ளுறதுக்காக அதை நாங்க பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஏன்னா 2 ஆள் 3 ஆள் இருப்பாங்க. அந்த படல் எல்லாம் வச்சீங்கன்னா அது 2 ஆள் 3 ஆள் சேர்ந்து தூக்கி போடுவாங்க. இது அப்படி கிடையாதுங்க, ஒரே ஆள் நம்ம வந்து அதை தள்ளிக்கலாங்க. ஓகேங்க, டெய்லி மாத்திக்கலாமுங்க. ஓகேங்கண்ணா.